ஆக்சுவலா வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஒர்க் பண்றதில்ல. இது ஃபார் ஒரு போத் பெரிய மென் அண்ட் ஃப்ராட். ஆமா. ஓகே. போத் மென் அண்ட் வுமன். விமன வந்து அவங்க ஒரு ஒரு வணிகத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் விமென் ஃபால் ஃபார் தட். ஏன்னா இப்போ அப்பியரன்ஸ் வைஸ் அவங்களுக்கு வந்து அந்த தோற்றம் ரொம்ப முக்கியமா அவங்க வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரையாரிட்டி குடுக்கறதுனால, விமெனுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இத போட்டா அப்படி ஆயிடும், இத போட்டா இப்படி ஆயிடும், அப்படி இந்த கிளாஸ் ஸ்கின் அது இது எல்லாம் அவங்கள ஏமாத்தி அவங்கள வந்து ஒரு அட்ராக்ட் பண்ற மாரி, கவர்ற மாரி பல விளம்பரங்கள குடுத்து ஏன்னா விமன் ஈசிலி ஃபால் ஃபார் தட். ஸோ நல்ல ஒரு அப்பியரன்ஸோட இருக்கணும் அப்படிங்கிற அந்த வுமனோட ஜெண்டருக்கே இருக்கிற ஒரு கேரக்டர் அது. அந்த இயல்பு அது. ஓகே. ஸோ அதனால அவங்கள வச்சு அவங்க வணிகமா பண்ண பார்க்குறாங்க. படம் பண்ண பார்க்குறாங்க. அதே மாரி மென்னுக்கும் இப்ப நெறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது. ஆக்சுவலி ஃபார் போத் மென் அண்ட் வுமன் இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே தேவையே இல்ல. ஸோ சிம்பிளா எப்படி நம்ம ஏஜிங்க ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, வள்ளுவர் அழகா சொல்றாரு. "அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்" அப்படிங்கிறாரு. அவர் முகம்னு சொல்றது தோல், முடி, நகம் தான். ஸோ நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் தான் முகத்துல